அனைவருக்கும் வணக்கம். இது ஹோம் மேக்கர்ஸ் தமிழ் சேனல். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிபி எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். பொதுவாக டென்ட்டுனாலே குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்டில் குறைவான பட்ஜெட்டில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 4 PVC பைப் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பைப்போட லென்த் வந்து 5 feet. நீங்கள் டென்ட்டு உங்களுக்கு தேவையான டென்ட் வந்து எந்த ஹைட் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி கடையில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிவிசி பைப்போட திக்னஸ் அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் 19 mm தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட திக்னஸ் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பைப்பில் ஒரு 5 inch நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம ட்ரில்லர் யூஸ் பண்ணி ஓட்டை போட போகிறோம். ஸோ எல்லா பைப்லையுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அப்புறமா மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கயிறை இந்த ஓட்டுக்குள்ளே விட்டு டென்ட் ஷேப்புக்கு கெட்ட போகிறோம். இந்த கயிறை இந்த ஓட்டுக்குள்ளே விட்டு கெட்டணும். நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டணும். இந்த மாதிரி 4 பைப்பையும் ஒரு டென்ட் ஷேப்புக்கு கெட்டியிருக்கேன். இதில் நீங்கள் 3 பைப் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டென்ட் பெருசாக வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பைப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ 4 பைப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டென்ட் மேலே நான் போட்டிருக்கிற கிளாத் வந்து என்னோடய ஓல்டு சாரீ. அதை நான் வந்து 2 கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். கீழே வந்து ஒரு பெட்ஷீட் விரிச்சிருக்கேன். இப்போ உள்ளே இருக்கிற அந்த சாரியோட எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நீங்கள் வந்து தச்சுக்கலாம், இல்லைன்னா மடித்து கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா, இதை வந்து மடித்து நம்ம துணி காய போடுவோம் இல்லையா, கிளிப்பு. ஸோ அதை வச்சு நீங்கள் கிளிப் போட்டு விட்டுருங்க. இப்படி போட்டு விட்டால் நீங்கள் குழந்தைங்க வந்து உள்ளே போயிட்டு விளையாண்டுட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், குழந்தைங்க ஜாலியாக விளையாடுறதுக்கு ஒரு டென்ட் ரெடி ஆயிடுச்சு. அதில் நான் 2 பில்லோ போட்டிருக்கேன் அவங்க படுக்கிறதுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச பொம்மையை வச்சுருக்கேன். கீழே ஒரு பெட்ஷீட் விரிச்சிருக்கேன். இதை பார்த்ததும் கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இதே மாதிரி பழைய சாரியை யூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய போர்வையை கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த துணி ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேஃப்டி பின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டென்ட்டுக்கு எந்த துணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த துணி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வழுகிட்டே இருக்கும். ஸோ நல்ல கனமான கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி துணி காயப்போற யூஸ் பண்ண கிளிப்பை யூஸ் பண்ணி தான் இதையும் நான் பைப்போடு சேர்த்து இந்த துணியை கிளிப் பண்ண போகிறேன். ஸோ 2 சைடும் கிளிப் போட்டாச்சு. நான் சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே கீழே ஒரு கிளாத் விரிச்சுக்கலாம். ஸோ கீழே கிளாத் விரிச்சாச்சு. அவ்வளோதான், டென்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டென்ட்டுக்கு சூஸ் பண்ணுற கிளாத் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த டென்ட்டை நம்ம கூட கொஞ்சம் அழகாக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து கடையில் வாங்கிக்கலாம். இது ரொம்ப சீப் தான். ஸோ இதை நம்ம வாங்கி இந்த மாதிரி டென்ட்டு மேலே 2 சைடுமே போட்டு விட்டுச்சுன்னா டென்ட்டு இன்னும் கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்னோட டென்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்கு எனக்கு மொத்தமே ஒரு 200 rupees தான் ஆச்சு. இது ஒரு நியூ சேனல். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் டு மீ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and thank you for watching.